கண்ணாத்தா, இந்த பஞ்சாயத்தை கூட்டிய காரணம் என்னத்தா? ஐயா, இந்த பாவி மனுஷன் என்ன கொன்னுட்டு என் தங்கச்சிய கட்டிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். இத என்னன்னு நீங்க விசாரிச்சு முடிவு சொல்ற வரைக்கும் நான் அவுத்த கூந்தல முடிய மாட்டேன். ஐயோ, நீ அவுத்த விட்ட பிறகு அழகா இருக்க. உங்களுக்கு தெரியுது, இந்த மனுஷனுக்கு தெரியலையா? கண்ணம்மா, உனக்கு ஒரு வாயா என்னமா நடிக்கிற? ஐயா ஐயா, இந்த ஆளு பேச்ச நம்பாதீங்கய்யா. என் அடி வயித்துலயே கைய வச்சுட்டாயா. இதையெல்லாம் வெளியே சொல்லப்படாது. யோ, நடந்தது சொல்லியா? வாயா. ஐயா, உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியத்தை மெதுவா சொல்றேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் வம்சவிருத்தியே ஏற்படல. அதுக்கு இவ தானா ஒரு வழியை தேடிக்கிட்டு பழியை என் மேல போடுறாங்க. யோ, கண்ணகி பிறந்த ஊர்ல பிறந்தவையானா? என் மேல கலந்த கற்பிச்ச நான் செருப்ப கழட்ட மாட்டேயா? என் செருப்பத்தான் கழட்டுவேன். ஐயா, தாய்ப்பால்ல கூட கலப்படம் இருக்கலாம் ஐயா. ஆனா இந்த கண்ணாத்தா கற்புல கலங்க இருக்குமாயா? கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாயா? யோ, நீ நிரபராதி நிரூபிச்சுதான் ஆகணும். ஐயா, நான் என்ன செஞ்சு நிரூபிக்கணும்? குளிச்சு காட்டணும். குளிக்கணுமா? எத்தனை தடவை குளிக்க நான் தயாருங்க. பீதி சும்மா இரண்டா. ஆமா, எதுக்கு தீ? ஓஹோ, குளிச்ச அப்புறம் குளிர்காயவா? எரியட்டும். இல்ல, இந்த தீல குளிச்சு நீ நிரபராதி நிரூபிக்கணும். அதுக்காக தான். இது விளையாடாத. தீல நான் குளிக்கணுமா? முடியாது. என்ன முடியாது? அந்த காலத்திலே சீத நிரபராதி நிரூபிக்க இந்த தீல குளிக்கல. அது மாதிரி தாயா இதுவும்? அது அந்த காலத்துல. இந்த காலத்துல நிரபராதி நிரூபிக்க தீ குளிக்க ஆரம்பிச்சா இந்த கிராமத்துல ஒரு பய உயிரோட இருக்க மாட்டான். அவன் கத்திரிக்காய் மாதிரி கறிய போடுவானுவா. என்னடா பேசிக்கிட்டே இருக்க? தூக்கி போடுங்கடா. இந்த ஆளு சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த முகத்துக்கு லட்சணமா இருக்கிறது இந்த பொட்டு ஒண்ணே ஒண்ணுதான். அந்த பொட்டுக்கு சொந்தக்காரன். வாய மூடியா. ஐயா, இனிமே இவர் திருந்துருவாரு, விட்டுடுங்க. உன் தங்கச்சி உன் வீட்டுல இருக்க வரல, அவன் திருந்தவே மாட்டான். அப்ப என் தங்கச்சி என்னதான் பண்றது? பேசாம என்ன கட்டி வச்சிரு. அதுக்கு என் தள்ளி வேணாம் வேணாம் வேணாம். உன் தங்கச்சிய தீக்கு இரையாக்கிடாதே. நெருப்பு திங்கிறத நான் திங்கப்படாதா? அடியா பஞ்சவரணம், என்னக்கா? நான் ரேஷன் வாங்க போறேன், வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். உங்க அத்தா வந்தோட ஜங்கன்னு முன்னாடி போய் நின்னுக்காத. ஒரு தட்டத்துல சோத்த போட்டு ஓரமாவே அதுவா தின்னுக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி, எதுக்கும் கொஞ்சம் தூரமாவே இரு. கதவை சாத்திக்க, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. அத்தா நீங்களா? நானேதான். சனி ஒழிஞ்சுதா? உனக்காக 1 மணி நேரமா இது மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். குப்புன்னு வேர்த்துச்சு. என்ன சொன்னாவ? உன்ன தூரமா இருக்க சொன்னால? அவ கிடக்கிறா விடு. உனக்காக நான் ஆசையா அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த மல்லிகைப்பூவை வாயில வச்சுக்கிட்டு அல்வாவை கூந்தல்ல வச்சுக்க. அல்வாவை வாயில வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூவை கூந்தல்ல வச்சுக்க. வச்சுக்க என்ன? நானே வச்சு விடுறேன். என்ன விடுங்க. என்ன நீ மல்லிகைப்பூ கூட வைக்க விட மாட்டேங்கிற? அது போட்டோம். அக்கா திரும்பி வர இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நடத்த வேண்டியதெல்லாம் நடத்திடலாம். வா. கைய விடுங்க. ஏன்? என் கழுத்துலயும் தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். வீட்டுல ஒரு மூதேவி இருக்குதே. அது யாரு? நான் தான். உங்க அக்கா தான். அவளை ஒழிச்சு கட்டினா தான் நம்ம கல்யாணமே. எங்க அக்கா ஒழிச்சு கட்டுறதாவது. பேசாம என்ன மறந்துருங்க. பஞ்சு மறக்கிறதா? பஞ்சு, உன்னை நினைச்சு விண்ணு விண்ணுன்னு துடிக்குது என் நெஞ்சு. என்ன ஏத்துக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எப்படி நீங்க எங்க அக்கா சமாளிப்பீங்க? மந்திரிகுமாரி சினிமா படத்துல வரா மாதிரி உங்க அக்கா கிட்ட போய் வாராய் நீ வாராய் அப்படின்னு பாட்டு பாடி நம்ம ஊர் மலை உச்சிக்கு அவளை அழைச்சுக்கிட்டு போய் அங்க இருந்து கீழே தலையிட. அந்த திராப தானா தடிக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஊரார நம்ப வைக்க போறேன். எப்படி? அதுக்கப்புறம்? அப்புறம் என்ன? இந்த வீடு, இங்க இருக்கிற எல்லா சாமான்கள், அடியில் கண்ட சொத்துகள் எல்லாமே உனக்கு தான் பத்திரம் எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட போறேன். டக்குன்னு கண்டுபிடிச்சு பாத்துக்கிறியா? ஏயா ஒண்ணு கிளி மாதிரி கொண்டாட்டி இருக்கும் போது குரங்கு மாதிரி இருக்கிற குழந்தைய வச்சு பாக்குறது ஓங்கதுக்கு சரியா தயாரிச்சு. 1 மணி நேரம் கழிச்சு வருவேன்னு 10 நிமிஷத்துல எப்படி திரும்பி வந்த? அடி சிறுப்பால நாய மூடியா. ஏயா என்ன கூப்பிடுறதுக்கு என்ன பாட்டு பாடுவ? வாராய் நீ வாராய். எப்படி என்ன கீழே தள்ளி விட்டுட்டு என்னன்னு சொல்லுவ? பாப்பா தானே தடிக்கு வந்துருச்சுன்னு ஊரார நம்ப வைப்பேன். பாரு. அப்புறம் இந்த இந்த அடியில் கண்ட சொத்து 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 ஸ்தாவர ஜங்கம சொத்து
ரிஜிஸ்டர் ஆபீஸ் பத்திரம். சொத்தா உன் சொத்து மொத்தத்தையும் கொடுத்துறேன் பாரு. இத பாரியா, நாளைக்கு காலையில பஞ்சாயத்தை கூட்டி உன்னை நான் அடிக்கிறேன். ఓకే ఎవరురా నిన్ను వినా రఘువరా. இந்தாங்க, தினமும் இந்த மாதிரி எடுத்துட்டு வர முடியாது. இன்னைக்கு ஒரே நாள்ல கத்துக்கணும். ஆமா, என்னது இவ்வளவு கணக்கு? முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். ரகுவரா. என்ன பண்றதா? கைய நீட்டுங்க. இந்தாங்க, இந்த கூட்டுக்குள்ள இந்த விரல விடுங்க. அப்புறம் இந்த விரல், அப்புறம் இது, அப்புறம் நல்லா விடுங்க. மடி மேல சரியா எடுத்து வை. நல்ல உடம்போட சேர்த்து அணைச்சுக்க. ரெண்டு கையால இந்த ரெண்டு பக்கமும் தடவி கொடுத்துட்டு மெல்லமா அடிக்கணும். சத்தம் வரல. அந்த கைய வச்சுட்டு என்னையா பண்ற? அதையும் சேர்த்து நல்லா அழுத்தி புடி. இப்ப அடி. இப்போ சத்தம் வரலையே. வாயில வச்ச உடனே சத்தம் வர்றதுக்கு இது என்ன நாதஸ்வரமா? தோல் வாத்தியா. நல்ல ஓங்கி அடி. கிழிஞ்சு போச்சு. ஐயோ, கிழிச்சிட்டீங்களா? கிழிச்சிட்டானா? தவறு தான் கிழிஞ்சதா? நான் என்னமோ முள்ளில மாட்டி போட விடவ கிழிஞ்சு போச்சோன்னு நினைச்சேன். ஏமா வைக்க போர்கிட்ட சந்திக்கிற அளவுக்கு விவகாரம் முத்தி போச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் தவில் கத்துக்கணும்னு சொன்னாரு, அதான். கத்துக்கிறதுக்கு இந்த இடுக்கு தான் ஆகப்பட்டதா உங்களுக்கு? இது போய் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. அண்ணன் கிட்ட சொல்லப்படாது. கிழிஞ்ச தவில ரிப்பேர் பண்ணணும். இதையெல்லாம் சமாளிக்கணும்னா என் மூளை வேலை செய்யணும். மூளை வேலை செய்யணும்னா 300 மில்லி ஏத்திக்கணும். வசதி எப்படி? இந்தாங்க. இந்நேரத்துல 3000 மில்லிக்கும் குடுப்பிய. அந்த பக்கம் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. அதையும் அடிச்சு கிழிச்சிரு. மொத்தமா சரி பண்ணிடுறேன். பையன் ரொம்ப அலையறான் போல இருக்கு. ருக்கு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. வா இப்படி. ஆமா, இவ்வளவு செலவு பண்ணி நீ ஏன் ஜாலரா கத்துக்கணும்? எல்லாம் ருக்குக்காகத்தான். இத கத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, அவங்க அண்ணன் பார்ட்டியில போய் சேர்ந்துலாம். ஓஹோ, டாவ் கேஸா? நல்ல ஐடியா தான். உனக்கு இருக்கிற புத்தி எங்க அண்ணன் அதிர்ச்சி கண்ணுக்கு எல்லாம் போயிடுச்சே. 10 வருஷமா அவனும் அங்க தட்டிட்டு தான் இருக்கா ஜாலரா. ஒன்னுத்துக்கும் லாக்கில்ல. சரி சரி, நீ போய் ஜாலரா வச்சு சாமியை கும்பிட்டு வா. புள்ளியாரப்பா, நீதான் என் காதலுக்கு கை கொடுக்கணும். ஐயோ, என் ஜாலரா காணோம். ஜாலரா காணுமா? எங்க போச்சு? யோ, அங்க பாரியா. குரங்கு கையில ஜாலரா. இப்ப என்ன பண்றது? உனக்கு குரங்குக்குள்ள கதை தெரியும்ல? தெரியும். நாம ஏதாச்சும் போட்டா அதுவும் திருப்பி போடும். நாம இப்ப எதை போடுறது? ஓ சட்டையே தான். ஐயோ, என் சட்டை எடுத்துட்டு போதுடா. என்னடா மரத்து மேல அடிச்சு சட்டை எடுத்துன்னு? ஜாலராவும் போச்சு, சட்டையும் போச்சு. டும் 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 டும். விளையாடாதா? இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஒண்ணு செய், உன் பேண்ட கழட்டி போடு, அது சட்டையை திருப்பி போட்டுரும். ஐயோ, உன் மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன்ல? என் மனசுல இடம் பிடிச்சது நீங்க இல்ல, அந்த குரங்கு தான். ஜாலரெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தவில் கிவில் கத்துக்கிட்டாலும் எங்க அண்ணன் சேர்த்து பாரு. அம்மா தாயே, உன் பக்தனை இப்படி சோதனை பண்ணலாமா? இத்தனை நாளா என் பொண்டாட்டி உருட்டுனா மிரட்டினா, நானும் அடங்கி ஒடுங்கி போய்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பீரோ சாய் வேற எடுத்து வச்சுக்கிட்டா. தண்ணி அடிக்க பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? தினம் தினம் உண்டியில பணம் போடுறேன். இந்த பக்தனை அப்படி சோதனை பண்ணலாமா? சொல்லு, என் கேள்விக்கு பதில் சொல்லுமா. சொல்ல மாட்டேன். என் கேள்விக்கு நீ பதில் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். Don't worry my son, I will help you. யாரு அம்பாளா பேசுறது? அம்பாள் எந்த காலத்துலடா பேசி இருக்கிறா? அதுவும் ஆங்கிலத்துல. அதானே, அப்ப பேசுனது யாரு? நான் தான். அடச்சி, ஏன் நீ வேற வந்து கழுத்து இருக்கிற? நானே புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். கழுத்தறுக்க வரல, கணிசமா உதவி பண்ண வந்திருக்கிறேன். உதவியா? இப்போ தண்ணி போட காசு இல்லாம தானே அலையுறீங்க. ஆமா. அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன? பேசாம உண்டியல உடைப்போம், உள்ள இருக்கிறத எடுப்போம், பிராண்டிய வாங்கி குடிப்போம். அறிவு இருக்கா உனக்கு? சாமி உண்டியல உடைக்கிற தப்பு இல்ல? தப்பே இல்ல. இன்னைக்கு நாம பேங்க்ல பணம் போடுறோம்னு வச்சுங்க, நாளைக்கே பணம் வேணும்னா எடுக்கிறது இல்ல. யோ, அது நம்ம பணத்தை, இதுல ஊரார் பணம் இருக்குல்ல. உண்டியல்ல பணம் போடுற அளவுக்கு இந்த ஊர்ல எந்த பயலுக்கு வசதி இருக்குது? இதுல இருக்கிற பணம் பூரா நீங்க போட்டதுதான். அதனால உண்டியல உடைப்போம்,
அப்புறம் வட்டியோட அபராதத்தை செலுத்தி அம்பாள் கணக்க நேர் பண்ணிக்குவோம். அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். அப்ப உண்டியல உடைக்க ஏதாவது ரெடியா? நான் என்ன சுத்தியோடி அலையறேன், இருங்க பார்த்து தேடுவோம். ஆஹா ஆஹா, வட்டிக்கு ஆசைப்பட்டு அம்பாலே உண்டியல உடைக்க கல்ல நீட்டுறா, வாங்கிக்கிங்க. அம்மா, தண்ணி போடுறதுக்கு சாமி உண்டியல் உடைக்கிற அளவுக்கு உங்க புத்தி போயிடுச்சா? நான் வேண்டாம்னு படிச்சு சொன்னேன். இவர்தான் உண்டியல உடைக்கலன்னா என் மண்டைய உடைப்பேன்னு மிரட்டினாருங்க. நானே உடைக்க சொன்னேன். இப்ப குதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி முன்னாடியே இருந்துக்கணும். டேய் ஒத்து ஒண்ண. அம்மா, பொண்ணு தாய் ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனா புருஷனை வளர்க்க தவறிட்டான்னு ஊரே பின்னால பேசும். புருஷனை மட்டுமா வளர்க்க தவறிட்ட? கூடையே சேர்த்து உன்னை வளர்த்தேன் பாரு. செருப்பு எடுத்து. ஐயோ, கட்ட புருஷனை கால்ல இருக்கிற செருப்பால அடிக்கவே கூடாது. வாய முடியா வாத்து வாயா. இந்த பாருங்க, கச்சேரிக்கு புக் பண்ண ஆள் வந்திருக்காங்க, வாங்க. யோ வாயா, நல்ல நேரம் வந்துருச்சா? பணம் வருதியா? தொழில பார்க்காம பூட்டை உடைச்சிட்டு திரியறீங்களே, இவங்க தாங்க. இவங்க தானா? ஆமா, எந்த ஊரு? என்ன தெரியல? ஐயா நீங்களா? கோமணத்துக்குள்ள இருந்து டெலிபோன் எடுத்து பேசினாரு, அவர்தான் இவரு. அப்படியா? வணக்கங்க. நல்லா இரு. அடுத்த மாசம் என் பையனுக்கு கல்யாணம், அதுக்கு நீங்க தான் வந்து வாசிக்கணும். இப்படி திடீர்னு சொன்னாலும் முடியாதுங்க. அடுத்த மாசம் நாங்க சிங்கப்பூர் போறோம். ஆஹா, செல்வம், அந்த கூப்பிடுற குண்டேடு. ஐயா கூப்பிட்டீங்களே? பரவாயில்ல குரா. அப்பா, இப்பதான் அரிப்பு தீர்ந்துச்சு. வெளியே நில்லு. எப்போ சிங்கப்பூர் போறீங்க? எவன் போறான்? இன்னும் தேதியே நிச்சயமாகலையே, பாஸ்போர்ட்டும் கைக்கு வரலையே. சரின்னு சொல்லுங்க, எதையாவது சீவிட போறாரு. ஆமாங்க, உங்க பையன் கல்யாணத்துக்கு நாங்க வாசிச்சிரோம். ஆமா, கச்சேரிக்கு என்ன வாங்குறீங்க? பணம் தான். அது இல்லையா, எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்கன்னு கேட்டேன். 20,000 ரூபாங்க. 20,000-மா? நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், முதல்ல கைய வெளியே எடுங்க. சரி சரி, அட்வான்ஸ் என்ன கேக்குறீங்க? ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. 10,000-மா? ஐயோ, ஆனா உன்ன உள்ள கைய விடுறீங்களே, நீங்க எதை வேணாலும் கொடுங்க, கைய எடுங்க. செல்வம், ஒரு 10,000 ரூபாய் பணம் எடு. அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்யாணம். சரி இந்தாங்க. அப்ப நான் வரட்டுமா? இருங்க, மோர் கொண்டு வரேன். என்ன ருக்கு, வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் நீயே வலுக்கட்டாயமா ராஜா கிட்ட ஒரு புள்ளைய பெத்துக்குவ போல இருக்குதே. வெக்கமா? என்ன கண்ணா? சித்தப்பா, டேய் திக்குங்கடா. ஆமா, அவுத்துக்கிட்டு இருக்கியா இல்ல கட்டிக்கிட்டு இருக்கியா? கட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். கிழிஞ்சது போ. அடியேன்னு கூப்பிட ஒரு பொண்டாட்டி கிடையாது, அதுக்குள்ள குழந்தைக்கு என்ன அவசரம்? அறிவு கட்ட முண்டோம். நீதான் அறிவு கட்ட முண்டோம். குழந்தை எனக்கு இல்ல, அக்காவுக்கு பிறக்கணும்னு வேண்டி தொட்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், தொட்டில இங்க போட்டு பிரயோஜனம் இல்லடா. உங்க அத்தா நாங்க கட்டில போடு, அப்பதான் பிறக்கும். அப்படிங்கிற? ஊர் உலகத்துல இது வரைக்கும் அப்படித்தான் பிறந்து இருக்குது. நான் இப்பவே போய் அக்கா கிட்ட சொல்றேன். அடிபட போறான் நாய. என்ன திடீர்னு கழுத்துல கொட்ட? ஒருவேளை ரொம்ப நேரமா தலைகீழ நின்னுகிட்டு இருந்திருப்பானோ? தாயே, எனக்கு என் பொண்டாட்டிக்கும் அடிக்கடி தகராறு வருது. அந்த தகராறு வரதுக்கு காரணமே நான் அடிக்கிற தண்ணி தான். சில நேரம் உறவுக்காக விட்டு கொடுக்கலாம்னு நினைச்சாலும் நான் தண்ணி அடிச்ச உடனே தன்மான உணர்ச்சி வந்து தடுக்குது. அதனால இனிமே ஜென்மத்துக்கும் தண்ணி சாப்பிடறதே இல்லை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஐயையோ ஐயையோ, அவசரப்பட்டுட்டீங்களே. கை கெட்டினது வாய் கேட்டாம போயிடுச்சு. என்னையா சொல்ற? உங்க பரம ரசிகன் ஒருத்தன், நீங்க குடிச்சிட்டு கொழா வழியா தோடி ராகம் வாசிக்கணும், அதை கேட்கணும்னு என்ன தேடி வந்து நெப்போலியன் பிராண்டி கொடுத்துட்டு போயிருக்கிறான். இந்த நேரம் பார்த்து குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு கொடுப்பன இல்ல. அட பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாதா? இப்பதான் இனிமே குடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணேன். இப்ப என்ன குடி கொட்டியா போச்சு? எதுக்கு கவலைப்படுறீங்க? பண்ண சத்தியத்துக்கு பரிகாரம் இருக்குது. உண்டியல் எதுக்காக வச்சிருக்காங்க? காணிக்க போடுறதுக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, தப்பு பண்ணவங்க அபராதம் செலுத்துறதுக்கு. நீங்க முன்னால அபராதத்தை செலுத்துங்க, பின்னால தப்பு பண்ணுங்க. ஆடாடா, சட்டு புட்டுன்னு 100 ரூபாய போட்டுட்டு இன்னைக்கு மட்டும் குடிச்சிருங்க, சாமி மன்னிச்சிடுவான். அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். சரி. அம்மா தாயே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கிறமா, என்ன மன்னிச்சிருமா. எப்படி? ஆஹா, பிரமாதம் யா. ஆமா, யார் அந்த பரம ரசிகன்? நான் தான். நீயா? என்ன விட்டா உங்களுக்கு வேற எவன் ரசிகன் இருக்கிறான்? ஆஹா, குனியா. ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணா உன்ன என்னையே குனிய வச்சு பிறகால குத்துறீங்க.
உங்க கைவரிசை அந்த தவில் வித்வான்ட்ட காட்ட வேண்டியதானே? டேய், அந்த துரோகி பேச்ச மட்டும் என்கிட்ட எடுக்காத. அவனை நினைச்சாலே நெஞ்செல்லாம் குமுறுது, நெத்தியெல்லாம் வேர்க்குது. இந்த சரக்கு அப்படித்தாங்க வேலை செய்யும். என்னையா சொல்ற? வெளியில தாங்க பாட்டில் நெப்போலியன், உள்ள லோக்கல் கலக்கல். எதுலயுமா ஊத்துங்க ஊத்துங்க. இவர் போற போக்க பார்த்தா மொத்த பாட்டிலையும் இவரே காலி பண்ணுவார் போல இருக்குது. டேய், மச்சானாது மண்ணாங்கட்டியாது. எங்கடா இருக்க தவள் வித்வான்? யோ, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. பல்லு விளக்கியாச்சா? யோ, பூஜையே முடிச்சாச்சியா? அப்ப நம்ம பூஜை ஆரம்பிப்போம். பூசணிக்காய் வவுத்துக்குள்ள பாட்டில வச்சு கடத்தின ஆசாமி நான் தான். நெப்போலியன் அடிச்சிட்டு சும்மா கின்னுன்னு நில்லுங்க. யோ, நீ ஒண்ணுக்குமே லாய்க்கல நினைச்சேன். பரவாயில்லையா, இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப உதவியா இருக்க. அம்மா வராங்க, அம்மா வராங்க. என்ன இது வாட? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நீ, நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். ஒத்து என்ன காய்கறி எல்லாம்? இதெல்லாம் எனக்கு தான்மா. என் உடம்புல சக்கரை வியாதியில இருந்து சப்ஜாடா எல்லா வியாதியும் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இனிமே நான் சோத்த கையால கூட தொடக்கூடாதான். வேற எது திம்ப? பீறிக்கிட்டு வர பசியா இருந்தா கூட பச்சை காய்கறியை தான் திங்கணும்னு சொல்லிட்டாரு. கச்சேரிக்கு போற இடத்துல கிடைக்குமோ கிடைக்காதோ அதான் கையோட வாங்கிட்டு போறேன். உனக்கு சோறு மட்டும் தான் திங்க கூடாது. என் வீட்டுக்காரருக்கு எதை தின்னாலும் சரியாகாத பெரும் வியாதி. பெரும் வியாதியா? இனிமே எப்படி வாசிப்பாரு? அழிய கான்சா. யோ, இந்த நடிப்ப என்கிட்ட காட்டுறியா? நிறுத்தியா? ஊரெல்லாம் இவர நாதஸ்வரம் வித்வான், நாதஸ்வரம் மன்னன், நாதஸ்வரம் சக்கரவர்த்தின்னு பாராட்டுறாங்களே, அதுக்கு சொன்னேன். என்னம்மா இது? பாராட்டுறது ஒரு வியாதியா? அதை விட கொடுமையானது யார்? திருஷ்டி. கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி மட்டும் படவே கூடாது. அத ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த பூசணிக்காயோட விலை 80 ரூபாய். யோ, எப்படி 80 ரூபா? பாட்டிலோட விலை 70 ரூபாய், பூசணிக்காயோட விலை 10 ரூபாய். கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சாலும் கணக்குல கரெக்டா இருப்பீங்களே. ஆமா பொண்ணு தாய், 80 ரூபா. அதை ஒண்ணும் பண்ணிடாதமா. உங்களை விட 80 ரூபாவா பெருசு? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, ஓர கண்ணு, பொந்து கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கூட இருக்கிற இந்த ஒத்து கண்ணு எல்லாம் இதோட ஒளியட்டும். யோ, முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ பூசணிக்காய்க்குள்ள பாட்டில மறைச்சு கொண்டு வரியா? உன்னெல்லாம் வேலைக்கு வச்சுக்கலாமா? இனிமே நீங்க இருக்கக்கூடாது, வெளியே போ, வெளியே போ. அம்மா, வாங்கி கொடுத்தா நீங்க திட்டுறீங்க, வாங்கி கொடுக்கலன்னா இவரு திட்டுறாரு. தவளுக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி இடையில ஏன் டங்குவார் கிழிஞ்சுகிட்டு இருக்குது. அம்மா, பகவான் சத்தியமா இனிமே இவருக்கு நான் பாட்டிலே வாங்கி கொடுக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. இம்மாம் பெரிய விஷயம் நசுங்கினத்துக்கு வெறும் கொட்டை தான் மிச்சம். மரியாதை கேட்டு